பட்டியல் பத்திரம் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்குவதில் எந்த தவறும் இல்லை என்ற தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஒளித்து வைக்க எதுவும் இல்லை, எல்லாம் வெளிப்படையாக உள்ளது என்றார். ஆனால் நல்லது தானே, நாங்கள் அதில் ஒழிக்கிறதுக்கு என்ன ஒன்றுமே இல்லையானே, எல்லாம் வெளிப்படையாக இருக்கே. மம்தா பானர்ஜி எத்தனை ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருந்துட்டு எவ்வளோனே 1000 கோடி அம்மா. திமுக ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருந்துட்டு எவ்வளோனே, இவங்களாம் நம்பர் 3 நம்பர் 4. நாங்கள் எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கோம்? 18 மாநிலத்தில் இருக்கோம். எத்தனை அரசாங்கம் நம்மகிட்ட இருக்குது? அதனால் நீங்கள் ஒரு அரசாங்கத்திற்கு எவ்வளோ பாண்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு மாநிலத்தில் ஆட்சி இருந்தால் எப்படினே 3000 கோடி, எப்படினே திமுக மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி. அதனால் நான் சொல்வது, திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக 87%, 87% திமுகவுடைய நிதி எலக்ட்ரல் பாண்ட், அதை கேள்வி கேட்கணும். அதனால் இதெல்லாம் வெளியே வரணும். ஆனால் எலக்ட்ரல் பாண்டில் என்னென்ன தவறு? அருண்ஜேட்லி அவர்கள் முதல்ல பெட்டியை தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அது எங்களுக்கு வேண்டாம் என்பதற்காக எலக்ட்ரல் பாண்ட் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இதை விட பெட்டரா பண்ணுங்க அப்படின்னா எஸ், பெட்டரா பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறோம். அரசு ஒப்பந்தத்திற்கும் இது போன்ற எலக்ட்ரல் பாண்டுக்கு தொடர்பு அண்ணா, அப்படி பார்த்தா யாருமே எந்த ஒரு கட்சிக்கும் ₹1 கூட கொடுக்க முடியாது. கட்சிக்கு எப்படி நிதி வருதுன்னா, ஒரு பக்கம் சந்தா மூலமாக பாரதிய ஜனதா கட்சியில் சேரணும்னா ₹5 ₹10 சந்தா நிதி, அப்புறம் வருட ரெனியூவல், இது ஒரு பக்கம், இது ஒரு சந்தா. அடுத்தது கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதுபடி நீங்கள் வச்சிங்கன்னா எந்த கார்ப்பரேட் நிறுவனமும் யாருக்கும் ₹1 கூட கொடுக்க முடியாதே. நீங்கள் தொடர்பை கண்டுபிடிங்க, அதுக்கு தான் இப்போ டிரான்ஸ்பரன்சி இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இது ஒளிவு மறைவில்லாத ஒரு டிரான்ஸ்பரண்டான கட்சி. அதனால தான் நாங்கள் பார்ட்டி வித் டிஃபரன்ஸுங்கிறோம். எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுத்துள்ளது என்பதையும் வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய இந்துக்களை இப்போது ஈர்த்து கொண்டே இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற இந்துக்களை பாதிக்கு மேல் இழுத்து விட்டார்கள், போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் கை வைக்க முடியாதது விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரிகள். ஒரு அவதார், அதே மகாவிஷ்ணு சந்திரசூட் என்கிற பெயரில் இங்கே அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். யார் அவர்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அவரையும் விலைக்கு வாங்க முடியல. ஒருவேளை அவர் விடுதலை சிறுத்தை கட்சியாக சேர்ந்தவராக இருப்பார் என்னவோ, விலைக்கு வாங்க முடியவில்லை. VCK சந்திரசூட் உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற வேண்டுகோள், எந்த கம்பெனி எந்த கட்சிக்கு எவ்வளவு நன்கொடை கொடுத்தது என்கிற விவரத்தையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும், வெளியிட வேண்டும், அதற்கு ஆணையிட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.